எபிசோட் 886 ஃபேமிலி கான்ஃபரன்ஸ். சரவணனை தேடி ஜாய் வெளியே வேகமாக வந்தாள். பீனிக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவசர மீட்டிங் என்று அவர்களை அழைத்திருக்க ஜாய் சரவணனை அழைத்துச் செல்ல அங்கு வந்திருந்தாள். ஆனால் அங்கு மோகித்தையும் எலினாவையும் அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஹே எலினா, நீ என்ன இங்க பண்ற? இது என்ன இடம்னு தெரியுமா? ஜாய், என்னோட அப்பா அம்மாவையும் கடத்தி வச்சுட்டு இங்க வர சொன்னாங்க. நீ இருக்கிற தைரியத்துலதான் நான் வந்தேன் ஜாய். இதை கேட்டதுமே ஜாய் லேசாய் அதிர்ந்தாள். எதற்காக விதுரன் சம்மந்தமே இல்லாமல் எலினாவின் பெற்றோர்களை கடத்தி வைத்திருக்கிறான் என்று யோசித்தாள். அப்பொழுதுதான் மோகித்திருப்பதை உணர்ந்தவள் அவன் பக்கம் திரும்பினாள். நீ இங்க என்ன பண்ற? அப்பா, அம்மா பத்தி கேள்விப்பட்டேன், அதான். தயக்கமாய் மோகித் இழுத்தான். அவனுக்கே அவமானமாய் இருந்தது. பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட. ஏன், அவங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து விசாரிச்சிருக்கலாம்ல? கோபமாக ஜாய் கேட்க அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று மோகித்திற்கு தெரியவில்லை. அமைதியாய் தலையை குனிந்து நின்றான். அவர்களிடம் வந்தான் சரவணா. அவன் பின்னே ரத்தினமும் வந்தார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஜாய் முக்கியமான மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. எதை பத்தி பேசுவாங்கன்னு தெரியுமா? தெரிந்து கொண்டே கேட்டான் சரவணா. ஜாய் கடுப்பில் கண்களை சுழற்றினாள். வேற என்னவா இருக்கும்? உன்னை ஒரே அடியா குடும்பத்தை விட்டு விரட்டி அடிக்குதான். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சண்டை போடக்கூடாது. அப்படி இருந்தும் நீயும் விதுரனும் அடிச்சிருக்கிறீங்க. விதுரன் பேஸ்வானி குடும்பத்தை சேர்ந்த ஆளுன்னு அவனை ஒன்னும் பண்ண மாட்டாங்க. உன்னதான் வெளியில துரத்த போறாங்க. கடுப்புடன் ஜாய் கூற சரவணா லேசாக சிரித்தான். அவங்க என்ன துரத்தினாலும் எனக்கு கவலையே இல்ல. சாதாரணமாய் குருட ஜாய்க்கு கடுப்பாக இருந்தது. அவன் ஏதாவது செய்வான் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தாலும் இந்த அசட்டைத்தனம் அவளுக்கு எரிச்சலை கொடுத்தது. இரு, ஃபேமிலிக்குள்ளவே சண்டை போடக்கூடாதுன்னு எதுக்காக பெஸ்வானி ஃபேமிலி பிராங்க்லின் குடும்பத்தோட சண்டை போடுது? அப்போ அது மட்டும் தப்பு இல்லையா? நம்ம ஃபேமிலி தான் எல்டர்ஸ் டீம்ல இருக்கோம். அப்படி பார்த்தா நம்ம கிட்ட பகைச்சிட்டதுக்கு பெஸ்வானி குடும்பத்தை பனிஷ் பண்ணணும்ல. பாயிண்ட் ப்ரோ. விளையாட்டாக கூறிட ஜாய் கடுப்பில் கண்களை சுழற்றினாள். அவளுக்கு ஒரு பக்கம் மோகித் மீது ஆச்சரியமாக இருந்தது. நீ எப்ப இருந்து இவ்வளவு அறிவா பேச ஆரம்பிச்ச? நான் உனக்கு அண்ணன், முன்னபட எனக்கு அறிவு இருக்கு. முறைப்புடன் மோகித் சொல்ல எலினா கமுக்கமாய் சிரித்தாள். அறிவிருந்தா குடும்பத்தை விட்டு ஏன் போனாராம்? ரெண்டு பேரும் இவர்களுக்குள்ளாகவே சண்டை போட்டுக்கொள்ள ஜஸ்டின் அந்த நேரம்தான் சரவணாவின் பக்கம் வந்தான். என்ன நடக்குதுங்க? எனக்கு என்னமோ மோகித்துக்கும் எலினாவுக்கும் பத்திக்கும்னு தோணுது. என்ன சொல்ற? தீவிரமாய் சரவணா பேச ஜஸ்டின் பட்டென்று சிரித்தான். அந்த பொண்ணு ஒண்ணுதான் சாப்பிடுற மாதிரி எப்பவுமே பாப்பா. அவளுக்கு மோகித் மேல லவ் வரும்னு சொல்ற? வந்தாதான் என்ன? மோதல்ல ஆரம்பிச்சா காதல்ல தானே முடியும். இல்லையே, சண்டையில ஆரம்பிச்சா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சாகணும். லாஜிக்குடன் ஜஸ்டின் கூற சரவணா சலிப்பாக அவனை பார்த்தான். அதைவிட ரத்தினத்திற்கு தான் சீரியஸான நேரத்தில் இவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று தோன்றியது. இந்த கதை முடிஞ்சாலும் உனக்கு ஆள் அமையாது போல. ஹரீஷுக்கு ஆள் இருக்கு, விக்ரமுக்கு கூட ஆள் இருக்கு. ஏன், சீரியஸா வேலையே கண்ணா இருக்கிற ரத்னத்துக்கு கூட ஒரு லவ் ஸ்டோரி வந்திருக்கு. நீ இன்னும் இப்படியே இருக்கீடா. நான் சிங்கிள் சிங்கம், யாருக்கிட்டையும் சிக்க மாட்டேன். உன்ன மாதிரி ஊருக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு இப்படி சிங்கிளாவே இருக்கலாமே. டேய், வெளியே இப்படி சொல்லிட்டு தெரியாதடா. தாரிகாவை தவிர வேற யாரும் எனக்கு இல்லடா. எனக்கு நீ ஒருத்தம் போதும்டா என் லவ் வாழ்க்கையை பிரிச்சு விடுறதுக்கு. சரவணா புலம்ப ரத்தினம் தொண்டையை செருமினார். நேரம் ஆயிடுச்சாமா, அதான் கூப்பிடுறாரு. நீங்க போய் மீட்டிங்க பாருங்க, நான் இடத்தை சுத்தி பாக்குறேன். விளையாட்டுத்தனம் போய் ஜஸ்டின் அந்த மைதானத்தை நன்றாக சுற்றி பார்த்தான். அடுத்து அவர்கள் திட்டத்திற்கு ஏதுவாக அவன் அனைத்து ஏற்பாடையும் செய்ய வேண்டுமே. அதற்காக அவன் வேலையில் மூழ்கினான். சரவணா முன்னே நடக்க அவனுடன் ரத்தினம் நடந்தார். பின்னால் ஜாயும் மோகித்தும் நடந்தார்கள். கான்ஃபரன்ஸ் ஹாலில் பீனிக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த எல்டர்ஸ் அனைவரும் அமர்ந்திருக்க உடன் பேஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்த திவாகரும் விதுரனும் அமர்ந்திருந்தார்கள். வழமை போல இல்லாமல் மோகித் இந்த மீட்டிற்கு வர அனைவரும் அவனை கேள்வியாக பார்த்தார்கள். இருந்தும் அவனை யாரும் மதிக்கவில்லை. அவன்தான் குடும்பமே வேண்டாம் என்று சென்று விட்டானே, இனி அவனுக்கும் இதற்கும் சம்மதம் இல்லை என்று நினைத்தார்கள். அடுத்து அவர்களின் கவனம் சரவணனின் மீது திரும்பியது. விதுரன் சரவணனை எப்படியும் இன்று குடும்பத்தை விட்டு நீக்கி விடுவார்கள் என்ற மிதப்பில் இருந்தான். கிருஷ்ணன் இந்த இடத்தில் இருந்தாலும் இந்த மீட்டிங்கிற்கு வரவில்லை. அவர் அவரின் அறையில் இருந்து அனைத்தையும் வீடியோ மூலமாக பார்த்து கொண்டிருந்தார். அவரின் விழிகள் சரவணனின் மீதுதான் அழுத்தமாக இருந்தது. பீனிக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த மூத்தவர் ஒருவர் முதலில் பேச ஆரம்பித்தார்.
சரவணா, உனக்காக தான் குறிப்பா அந்த மீட்டிங். ஃபேமிலி ரூல்ஸ் உனக்கு தெரியும்ல? தெரியும். தெரிஞ்சே அப்புறம் எதுக்காக பெஸ்வானி குடும்பத்தை எதிர்த்து சண்டை போடுற? நான் சண்டைலாம் போடவே இல்லையே. இதுவரை நானா யார்கிட்டயும் போய் சண்டை போட்டதும் இல்லை. என் வழியில வரவங்கள நான் குப்பையில தள்ளுற மாதிரி போட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். பாத்தீங்களா, உங்க முன்னாடியே இவன் எவ்வளவு திமிரா பேசுறான்னு. இவங்கிட்ட இன்னும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? துள்ளிக்கொண்டு விதுரன் சத்தமாய் கேட்க ஜாய் சரவணனை அமைதியாக இருக்கும்படி கண்ணாலேயே கெஞ்சினாள். ஃபேமிலி ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டா நீ பெஸ்வானி குடும்பத்துக்கு கூட சண்டை போடுற சரவணா. இதுக்காக உன்னை நாங்க பனிஷ் பண்ணணும். நான் ரூல்ஸ் எதையுமே பிரேக் பண்ணலையே. சாதாரணமாய் சரவணன் சொல்ல அங்கிருந்த அனைவருமே அவனை புரியாமல் பார்த்தார்கள். தெளிவாய் விதிமுறைகளை சரவணன் உடைத்திருக்கிறான். இப்பொழுது இப்படி சொல்லுகிறானே என்ற யோசனையுடன் பார்த்தான். என்ன பேசுற? நீ என் ஃபேமிலி கூட சண்டையே போடலன்னு சொல்றியா? திவாகர் அழுத்தமாக கேட்டார். நான் அப்படி சொல்லல. ஃபேமிலி கூட சண்டை போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் ஜஸ்ட் பிராங்க்லின் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்றேன். அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்காக நீ ஏன் பெஸ்வானி குடும்பத்து கூட சண்டை போடணும்? ஏன்னா பிராங்க்லின் குடும்பத்தை அழிக்க பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்தவங்க ட்ரை பண்றாங்க. அதுக்கு ஆதாரமா அமிர்தா இறந்த இடம் பிராங்க்லின் குடும்பத்தோட வில்லா. அங்க ஏகப்பட்ட பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்க இறந்து கிடந்தாங்க. அவன் எதுக்காக முதல்ல அங்க அட்டாக் பண்ண போகணும்? சரவணா அப்படியே திருப்பி விட விதுரன் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தார். ஏய், என்ன உளறிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு பேசாத. அதுக்கும் பெஸ்வானி குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அது இப்படி சம்மந்தமே இல்லாம அவங்க அங்க செத்து கிடப்பாங்க. பிராங்க்லின் குடும்பத்துல பிரச்சனைன்னு அன்னைக்கு எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நான் தான் என் ஆளுங்களை அனுப்பி வச்சேன். யாரோ பண்ண சதியில என் ஆளுங்க இறந்துட்டாங்க. இப்ப யாரோ ஜாய் அப்பா அம்மாவையும் கடத்தி வச்சிருக்காங்க. தேவையில்லாம பழி போடாத. விதுரன் மொத்த கதையுமே மாற்றி கூற ஜாய் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தாள். எபிசோட் 887 ஓ கிரேட் எல். விதுரன் மொத்தமாய் பேச்சை மாற்றி பேச ஜாய்க்கு கோபம் அதிகரித்தது. இப்படித்தான் ஏதாவது ஒன்று விதுரன் கூறுவார் என்று நினைத்து சரவணா அசராமல் அமர்ந்திருந்தான். நாங்க பிராங்க்லின் குடும்பத்தை பாதுகாக்க தான் நினைக்கிறோம். அதை உறுதி பண்றதுக்கு தான் இந்த மீட்டிங்க்கு எல்லாரையும் நாங்க கூப்பிட்டோம். விதுரன் அடுத்த குண்டை போட ஜாயும் மோகித்தும் சரவணாவும் என்ன என்பது போல் பார்த்தார்கள். அவர்களுக்கு பதில் கொடுக்கும் விதமாக திவாகர் தொண்டையை சிரமினார். பிராங்க்லின் குடும்பத்துக்கும் பெஸ்வானி குடும்பத்துக்கும் இடையே ரொம்ப நல்ல உறவு இருக்கு. அது வலுப்படுத்துற விதமாகவும், அதே மாதிரி இப்ப ஜாய் தனியா கஷ்டப்படுறதுனாலையும் இந்த முடிவை நாங்க எடுத்திருக்கோம். ஜாய்க்கு விதுரனுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இது மூலமா ஜாய்க்கும் பாதுகாப்பு இருக்கும். ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவில் இருக்கிற உறவு இன்னும் பலமாகும். மிகவும் நல்லவர் போல திவாகர் கூறிட ஜாய்க்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. அவர்களை என்ன செய்தால் தகும் என்ற அளவிற்கு அமர்ந்திருந்தாள். என் அப்பா சொல்றது சரிதான். பிராங்க்லின் குடும்பத்தை சேர்ந்த மோகித்து ஃபேமிலியே வேண்டான்னு போயிட்டான். ஜாய் தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தா ஜாய்க்கு எந்த கஷ்டமும் இல்லை. வில்லுத்தனமான சிரிப்புடன் விதுரன் கூற ஜாய் அவரை பயங்கரமாக முறைத்தாள். திவாகருக்கும் விதுரனுக்கும் ஒரே ஒரு எண்ணம்தான் இந்த விஷயத்தில். பிராங்க்லின் குடும்பத்தில் இப்பொழுது மோகித்தில்லை, ஜாய் மட்டும்தான். அவளை அவர்களின் குடும்பத்தில் சேர்த்து கொண்டால் மொத்த சொத்தையும் தங்கள் பக்கம் எடுத்துக் கொள்ளலாம். அதே போல ஜாயை வைத்துக்கொண்டு பிராங்க்லின் குடும்பத்தை அவமானப்படுத்தலாம் என்று திட்டம் போட்டார்கள். அதற்காகத்தான் இப்பொழுது ஜாயின் திருமண பேச்சை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன்? நம்ம அப்பா அம்மா எல்லாருமே பிசினஸ்க்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நிம்மதியா இல்லையா? ஆரம்பத்துல அப்படிதான் ஜாய்க்கு இருக்கும். நீ எத்தனை நாள் தான் குடும்ப சுமையை சுமப்ப? பெஸ்வானி குடும்பத்து மருமகளா நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். உன்னை நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்குவேன். உனக்கு அங்க எந்த விதமான குறைச்சலும் இருக்காது. விதுரன் ஏற்ற இறக்கத்துடன் அக்கலாக கூற ஜாய்க்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. கைகளை இறுக மூடினாள். அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த எல்டர்ஸ் அங்கிருப்பதனால் அவள் அவளின் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள். அதான் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாள். விருப்பம் இல்லாம வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு மட்டும் ரூல் புக்ல இருக்கான்னு சூடாக கேட்டான் சரவணா. விதுரன் எப்படிப்பட்ட ஆள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அதைவிட விதுரனுக்கு வயது அதிகம். இருவருக்கும் 20 வயது வித்தியாசம் இருக்கும். அப்படி இருக்கையில் எப்படி இதற்கு அவன் ஒப்புக்கொள்வான்? இது ஃபீனிக்ஸ் குடும்பத்தை பத்தி பேசுற விஷயம் இல்ல. நீ இதுல தலையிடாத. இது பெஸ்வானி குடும்பத்துக்கும் பிராங்க்லின் குடும்பத்துக்கும் நடக்கிற விஷயம். சோ நீ இதுல இருந்து விலகியே இரு. அதுதான் உனக்கு நல்லது. அழுத்தமாய் விதுரன் கூற சரவணன் கோபத்தில் பல்லை கடித்து கொண்டு பார்த்தான்.
என் தங்கச்சி வாழ்க்கையை பத்தி பேச எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அழுத்தமாய் கூறி அனைவர் கவனத்தையும் அவர்கள் பக்கம் திருப்பினான் மோகித். ஜாய்க்கே ஆச்சரியமாக இருந்தது. மோகித் தனக்காக பேசுகிறானா என்று வாயை பிளந்தாள். மோகித் பீனிக்ஸ் குடும்பத்தின் எல்டர்ஸ் பக்கம் திரும்பினான். நான் ஃபீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசா இருக்க மாட்டேன்னு சொல்லிதான் எங்க வீட்டை விட்டு போனேன். எங்க குடும்பத்துக்கும் வாரிசா இருக்க மாட்டேன்னு சொல்லல. என் தங்கச்சியை பாதுகாக்க எனக்கு தெரியும். என் அப்பா அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சிக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அழுத்தமாய் மோகித் கூற அங்கிருக்கும் அனைவருக்குமே அது ஆச்சரியமாக இருந்தது. சரவணன் லேசாக சிரித்தான். இப்பொழுதுதான் மோகித் மிகவும் சரியாக செயல்படுகிறான் என்று நினைத்தான். ஏய், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த மாதிரி நல்ல வாய்ப்பு உன் தங்கச்சிக்கு கிடைக்காது. ஜாய் வாழ்க்கைய நானே நாசம் பண்ண மாட்டேன். விதுரனுக்கு ஆத்திரம் பயங்கரமாய் வந்தது. முதலில் இன்று எப்படியாவது பேசி ஜாய்க்கும் தனக்கும் திருமண ஏற்பாடை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பில் இருந்தார். ஆனால் மோகித் வருவான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வந்தாலும் அவன் பேசவே மாட்டான் என்றுதான் நினைத்தார். இப்படி அவர் திட்டத்திற்கு கரடியாக இருப்பான் என அவருக்கு முன்னவே தெரிந்திருந்தால் இந்நேரம் ஒரு வழி செய்திருப்பார். இனிமே பிராங்க்லின் குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். அதே சமயம் ஜாய் ஒன்றும் பிடிக்காம ஃபீனிக்ஸ் குடும்பத்துல ஹேர்ஸுக்கு மென்டாரா இல்லை. அவளுக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவ எப்பவும் போல என்ன வேலை பண்ணுவாளோ அதையே பண்ணுவா. என் அப்பா இடத்துல இருந்து நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். உறுதியாய் மோகித் கூற ஜாய்க்கு லேசாக கண்கள் பனித்தது. இப்படி ஒரு மாற்றத்தை மோகித்திடமிருந்து அவள் எதிர்பார்க்கவே இல்லை. சரவணனும் மோகித்தை மெச்சுதலாக பார்த்தான். எல்லா முடிவையும் அப்பா இல்லாம உன்னால எடுக்க முடியாது. கோபத்துடன் திவாகர் கூற மோகித் அவரை அழுத்தமாய் பார்த்தான். அப்பா இடத்துல இருந்து நான் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அவர் இருந்திருந்தா கூட இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்க மாட்டார். இது முழுக்க முழுக்க ஜாயோட விருப்பம் மட்டும்தான். அவ சொன்னாதான் நடக்கும். அழுத்தம் திருத்தமாய் கூறிய மோகித் எல்டர்ஸ் பக்கம் திரும்பினான். இதை தவிர வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா நம்ம பேசலாமா? அவன் கேள்வியில் அனைவரும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். எல்டர்ஸிடம் யாருமே இப்படி இதுவரை பேசியதே இல்லை. ஜாய் கூட இப்படி பேசியதில்லை. இளம் கன்று பயமறியாது என்பது போல் இருந்தான் மோகித். ஜாய் பார்க்கும் பார்வையை உணர்ந்தான் மோகித். நான் தப்பா ஏதோ சொல்லிட்டுனா? எனக்கு இதெல்லாம் புதுசு. அவன் கேட்க ஜாய் மறுப்பாக தலையை அசைத்தாள். சரி, இப்போ சரவண விஷயத்துக்கு வருவோம். ஃபேமிலி ஹெட் எங்ககிட்ட 2 முக்கியமான விஷயத்த சொல்லி அனுப்பினார். ஒருவர் கூறி நிறுத்த அங்கிருப்பவர்கள் அனைவருமே உன்னிப்பாக அவரை கவனித்தார்கள். பெஸ்வானி குடும்பத்தை சரவண எதிர்க்கிறது உண்மைன்னா அதுக்கான விளக்கத்தை கேட்க சொன்னார். அவன் சரியான விளக்கம் கொடுக்கலன்னா அவனை ஃபேமிலியை விட்டு அனுப்ப சொல்லிட்டார். அதில் திவாகரனும் விதுரனும் மர்மமாய் சிரிக்க ஜாயும் மோகித்தும் பதட்டத்துடன் பார்த்தார்கள். ஆனா சரவணன் கொடுத்த விளக்கம் போதுமானதா இருந்தது. அதில் திவாகர முகம் மொத்தமாய் மாறியது. சரவணனின் முகமும் மாறியது. சரவணன் பிராங்க்லின் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சிருக்கான். அதுவும் இல்லாம சரவணனோட வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கு. அதனால ஃபேமிலி ஹெட் அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்க நினைச்சிருக்காரு. இதை கேட்டதுமே அங்கிருக்கும் அனைவருமே உறைந்தார்கள். இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. சரவணா கண்டுகொள்ளவே இல்லை. எலைட் ரேங்க் ஹேர்ல இருந்து சரவணனை ஓ கிரேட் ஹேருக்கு ப்ரமோட் பண்றோம். ஜாய்க்கு அதிர்ச்சி தாழவில்லை. திவாகரும் விதுரனும் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தார்கள். ஓ கிரேட் ஹேர் தான் இருப்பதிலேயே உயர் பதவி. அப்படி என்றால் ஃபேமிலி ஹெட்டிற்கு தவிர வேறு யாருக்கும் அடிபணிய வேண்டாம். அப்படிப்பட்ட பதவி சரவணனுக்கு கிட்ட இருவரும் கொதித்துக் கொண்டிருந்தார்கள். ஜாய் மிகவும் மகிழ்ந்தாள். எனக்கு அந்த ப்ரமோஷன் வேண்டாம். நான் இந்த மீட்டிங்க்கு வந்ததே ஃபீனிக்ஸ் குடும்பத்துல இருந்து நான் மொத்தமா விலகுறேன்னு சொல்றதுக்கு தான். அவ்வளவுதான். ஜாய்க்கு மூச்சே நின்று விடுவது போல இருந்தது. இதனை அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஏன் அங்கிருக்கும் எல்டர்ஸ் கூட இதனை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அறையில் இருந்து பார்த்து கொண்டிருந்தவர் சிரிப்புடன் இதனை பார்த்தார். எபிசோட் 888 ஓவரால் பாஸ். ஓ கிரேட் ஹேர் பதவி வேண்டாம் என்று சரவணன் கூற அங்கிருக்கும் அனைவருமே அதிர்ச்சியில் உறைந்தார்கள். இப்படி ஒரு முடிவை எடுப்பான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஏன் விதுரனுக்கும் திவாகருக்கும் கூட அதிர்ச்சியாக இருந்தது. ஜாய் பற்றி சொல்லவே வேண்டாம். நிலைமையை உணர்ந்த பின் அவளுக்கு கோபம்தான் அதிகரித்தது. எப்படிப்பட்ட வாய்ப்பை அவன் தவறு விடுகிறான் என்று எண்ணி ஆத்திரம் கொண்டாள். ஒரு காலத்தில் அவளின் பெற்றவர்கள் மோகித்தை இந்த பதவியில் அமர வைக்கத்தான் முனைந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மூலமாகவே கிடைக்காத
ஒரு வாய்ப்பை இப்பொழுது சரவணனை தேடி வர அதனை அவன் உதாசீனப்படுத்துகிறான் என்று கோபம் வந்தது. இவனுக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? எவ்வளவு நல்ல சான்ஸ் இது, இத போய் வேணான்னு சொல்றா. அது மட்டுமா, பீனிக்ஸ் குடும்பத்தில இருந்து ஒரே அடிய விலகுறேன்னு சொல்றா. இவனுக்கு பைத்தியம்தான். மனதிலேயே சரவணனை கருவி கொண்டாள் ஜாய். பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த எல்டர்ஸ் அசையாமல் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் வரலாற்றில் இதுவரை இந்த பதவிக்கு தகுதியான ஆளை அவர்கள் பார்த்ததே இல்லை. வாய்ப்பு அவன் காலில் வர அதனை அவன் தட்டி விடுவது அவர்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது. இதையெல்லாம் அறையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணன் லேசாக புன்னகைத்து கால் மேல் கால் போட்டுக் கொண்டிருந்தார். நான் நினைச்ச மாதிரியே இவன் இருக்கானே, இப்ப புரியுதா இவனுக்கு ஏன் நான் அந்த பொசிஷன் கொடுக்கறேன்னு சொன்னேன்னு? அருகில் இருக்கும் அசிஸ்டண்டை பார்த்து கேட்டார் கிருஷ்ணன். புரியுது சார், ஆனா அவன் நம்ம ஃபேமிலியை விட்டு ஒரேடியா விலகுறான்னு சொல்றானே, இது நாம எதிர்பார்த்த முடிவில்லையே. எனக்கு தெரியும், ஆனா அவன் என்ன பண்றான்னு பாப்போம். நம்ம ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. போனா போட்டோம். சர்வ சாதாரணமாய் கூறினார் கிருஷ்ணன். ஆனாலும் உள்ளுக்குள் தன் குடும்பத்தையே அவமதித்து விட்டானே என்று கோபம் அதிகமாயிருந்தது. அவனுக்கான பாடத்தை சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். கான்பரன்ஸ் ஹாலில் நீண்ட நேரம் அமைதியே நிலவியிருந்தது. ஒரு எல்டர்ஸ் தொண்டையை செருமை சூழ்நிலையை மாற்றினார். நீ நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கியா? இதனால உனக்கு தான் ரொம்ப பெரிய இழப்பு. உனக்கு நீயே பீனிக்ஸ் குடும்பத்தை எதிரியாக்கிக்கிற. இதனால நீ பெஸ்வானி குடும்பத்தையே எதிரியாக்குற. இத்தனை நாளா உன்னை விட்டு வச்சதே நீ பீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசுன்றதுனாலதான். இப்போ நீ இல்லைன்னா நீ பண்ண வேலைக்கு நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். அப்படியா? அப்படின்னா நாம நேரடியா மோதி பார்ப்போம். நான் முடிவா சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை. கிளம்புறேன். பட்டென்று கூறிவிட்டு இடத்தை விட்டு வெளியேறினான் சரவணா. ஜாய்க்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. விதுரனும் திவாகரனும் வெற்றி புன்னகையில் சிரித்தார்கள். மீட்டிங் முடிஞ்சது, கிளம்பலாம். எல்டர்ஸில் ஒருவர் கூறிட அனைவரும் கான்பரன்ஸ் ஹாலை விட்டு வெளியேறினார்கள். ஜாய் முன்னே செல்ல அவள் பின்னே மோஹித் வந்தான். வெளியே வந்த விதுரன் ஜாயின் கையை இறுகமாக பற்றி கொண்டார். என்ன என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு தான் நினைக்கிறியா? அவ்வளவு சீக்கிரம் நான் விட மாட்டேன். உன்னை ஒரு முறையாச்சும் நான் டேஸ்ட் பண்ணியே தீருவேன். நான் அடையணும்னு நினைச்சத என்னைக்குமே அடையாம விட்டதே இல்லை. வக்கிரமாய் ஜாயை மேலும் கீழும் பார்த்தபடி விதுரன் கூற ஜாய்க்கு எரிச்சல் மூண்டது. மோஹித் வந்து விதுரனின் கையை அழித்து பிடித்து பிரித்து எறிய அவனை தீயாய் முறைத்தார் விதுரன். நீ பண்றத பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்காத. ஏற்கனவே நீ பிராங்க்லின் குடும்பத்துக்கு பண்ணதுக்கே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கணும். தேவையில்லாம குறுக்க வராத. இல்லைன்னா நீ பிராங்க்லின் குடும்பத்துக்கு எதிராக பண்ண ஆதாரத்தை எல்லாம் பீனிக்ஸ் குடும்பத்துக்கிட்ட காட்ட வேண்டியும். என் அப்பா அம்மா மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. அதனால ஒரு ஆணியை கூட புடுங்க முடியாதுடா. இந்த வெட்டி கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. திமிராக சிரித்த விதுரன் அங்கிருந்து கிளம்பினார். கைக்கு எட்டிய ஜாய் கிடைக்காமல் போய்விட்டாளே என்ற கோபம் அவருக்கு அதிகரித்தது. விதுரன் சென்றதும் ஜாய் மோஹித்தின் கையை பிடித்தாள். என்ன திடீர்னு உனக்கு பாசம் பாயாசம்? மோஹித் அவளுக்கு பதில் கூறாமல் முறைத்தான். இப்ப அப்பா அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரவணன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நீ நிஜமாவே ஃபேமிலியில இன்வால்வ் ஆக போறியா? சந்தேகமாய் அவனை பார்த்து கேட்டாள். அங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், அழுத்தமாய் கூறிய மோஹித் அங்கிருந்து கிளம்பினான். எதிர் பக்கத்தில் இருந்து வந்த எலினா அவனை முறைத்துவிட்டு ஜாயின் பக்கம் ஓடினாள். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, உள்ள நடந்ததே வேற. உள்ளே நடந்த அனைத்து விஷயங்களையும் ஜாய் கூற எலினா அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தாள். மோஹித் இப்படி மாறுவான் என்று அவள் கனவில் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. அதனை விட சரவணன் பீனிக்ஸ் குடும்பத்தை விட்டு வெளியே வருவான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஜாய் சொல்ற? அவனுக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணினா? அவன் மனசுல என்ன நினைக்கிறானே புரிய மாட்டேங்குது. அவனோட இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறான். தலையில் கை வைத்த ஜாய் புலம்பினாள். இருவருக்கும் சரவணன் எண்ணத்தில் என்ன ஓடுகிறது என்று தெரியவில்லை. வெளியே வந்த சரவணா நேராக ரத்தினம் இருக்கும் பக்கத்திற்கு சென்றான். நான் நினைச்ச மாதிரி மீட்டிங் முடிஞ்சது. நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ரத்தினம் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கு வந்தான் ஜஸ்டின். நம்ம ஆளுங்களை எல்லாம் எப்ப வர சொல்லிட்டோம். அவங்க எங்கெங்க இருக்கணும், என்ன பண்ணணும்னு எல்லா பிளானும் ரெடி. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, வெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்க தான் எல்லா இடத்துலயும் இருக்கானுங்க. ஆயிரக்கணக்கில் ஆளுங்களை கொண்டு வந்து கூச்சிருக்கான். இங்க பெரிய வாரே நடத்த போறோம். நம்மளும் அதுக்கு தயாரா தானே இருக்கும்.
அதை விட பெஸ்வானி குடும்பம் ஒன்றும் நம்ம டார்கெட் இல்லை. சரவணன் கூறி நிறுத்த ஜஸ்டின் புரிந்தது என்பது போல் தலையை அசைத்தான். இந்த விஷயம் முடிஞ்ச கையோட நம்ம டிஜிட்டல் கரன்சியை ரிலீஸ் பண்ணணும் ரத்னம். அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? தீரன் ஃபேமிலி தான் இப்ப அதோட பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நீங்க சொன்ன மாதிரியே சரியா நடக்குது. ரத்தினம் நல்லபடியாக கூறினாலும் அவர் முகம் வாட்டத்திலேயே இருந்தது. அவருக்கு ஒரே யோசனையாக இருந்தது. எதை பத்தி ரத்னம் யோசிக்கிறீங்க? எனக்கு இதுல சந்தேகம் இல்லை. ஆனா இதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சா நல்லா இருக்கும். அவங்க எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பெஸ்வானி குடும்பத்தை விட ரொம்ப மோசமானவங்க. இந்நேரம் அவங்க எல்லாத்துக்குமே தயாரா இருப்பாங்க. ரத்னம், எதிரிக்கு தெரியாம அடிக்கிறத விட எதிரிக்கு தெரிய விட்டு அடிக்கிறது தான் ஒரு கிக் இருக்கு. அவங்க தயாரான ஆகட்டும், எனக்கு கவலையே இல்லை. எல்லாத்துக்குமே நான் ரெடி. இந்த இடத்த விட்டு போறப்ப இங்க மொத்த பேருக்கும் நான் மட்டும்தான் பாஸா இருக்கணும். சரவணன் உறுதியாக கூற ரத்தினம் சம்மதமாய் தலையசைத்தார். அதே நேரம் கோபத்துடன் விதுரன் அவர் அறைக்கு செல்ல அங்கு ஏற்கனவே அவருக்காக காத்திருந்தாள் ஜெஸ்ஸி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஜெஸ்ஸி கூற எரிச்சலுடனே அவளை பார்த்தார் விதுரன். 889 ஜெஸ்ஸியின் திட்டம். இடம் ஹோக்சியா, ஹில்வுட். ஈஸ்வரியும் தாரிகாவும் ஹாலில் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆன்டி, அபிநயாக்கும் சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும், நான் போய் வாங்கிட்டு வரவா? லேசான தயக்கத்துடன் கேட்டாள் தாரிகா. ஈஸ்வரி அவளை பார்த்து புன்னகைத்து அவளின் கையை பற்றி கொண்டார். என் பையன் என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க மாட்டான் தாரிகா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். உன் ஃப்ரெண்டு மேல உனக்கு எவ்வளோ அக்கறை இருக்கு. உண்மையிலேயே சரவணாதான் கொடுத்து வச்சுவேன். மென்மையாக தாரிகா தலையை வருடி விட்டபடியே கூற தாரிகா லேசாக புன்னகைத்தாள். எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ப்ராமிஸ் பண்றியா? ஈஸ்வரி அப்படி கேட்டதும் என்ன என்பது போல் புரியாமல் பார்த்தாள் தாரிகா. என்ன சூழ்நிலை வந்தாலும் நீ சரவணனை விட்டு போகாம இருப்பியா? அப்படி கேட்டதும் தாரிகாவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. திணறினாள். அவள் மனதில் சரவணன் தான் இருக்கிறான். அவனை பிரியும் எண்ணம் அவளுக்கு இல்லை. ஆனால் எதனால் இப்படி திடீரென்று கேட்கிறார் என்று அவளுக்கு புரியவில்லை. கண்டிப்பா ஆண்டி, நான் சரவணாவை விட்டு போகவே மாட்டேன். நான் இதை ஏன் சொல்றேன்னா, சரவணா சின்ன வயசா இருக்கிறப்பவே அவனோட அப்பா எங்க 2 பேரோட நல்லதுக்காக எங்களை விட்டுட்டு போனாரு. இப்போதான் திரும்பி வந்திருக்காரு. இதே மாதிரி உனக்கு ஒரு சூழ்நிலை வரும்னு நான் சொல்லல. எப்ப சூழ்நிலை எப்படி வேணும்னாலும் மாறலாம். ஆனா நம்ம மனசுல இருக்கிற காதல் அப்படியே இருந்தாதான் அந்த உறவு நீடிச்சு நிலைக்கும். உன்னோட இழப்பு சரவணாவை ரொம்ப பாதிக்கும். அவன் பெருசா எதையும் வெளியில காட்டிக்க மாட்டான். ஆனா அவன் உன்னதான் ரொம்ப லவ் பண்றான். அவர் சொன்னதில் தாரிகாவிற்கு லேசாய் கண்ணம் சிவந்து அழகாய் புன்னகைத்தாள். எனக்கு தெரியும் ஆண்டி, அவனுக்கு என் மேலதான் லவ் அதிகம்னு. நான் அவனை விட்டு கண்டிப்பா போக மாட்டேன். அதில் சந்தோஷமாய் தலையசைத்தார் ஈஸ்வரி. என்ன சூழ்நிலை ஆனாலும் என் புள்ள உனக்காக வருவான்னு மட்டும் மனசுல நினைச்சுக்கோ. ஈஸ்வரிக்கு ஏன் என்று தெரியவில்லை. மனதில் ஏதோ நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் தன் போக்கில் தாரிகாவிடம் இப்படி பேசிக்கொண்டே இருந்தார். தாரிகாவும் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு சம்மதமாய் தலையசைத்தாள். சரிம்மா, நீ போய் உன்னோட ஃப்ரெண்டுக்கு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வா. நான் இங்கே வெயிட் பண்றேன், சரியா? பரிவாய் அவளின் தலையை வருடியபடியே கேட்டார் ஈஸ்வரி. சரி ஆண்டி. அங்கிருந்து கிளம்பிய தாரிகா நேராக கர்ப்ப காலத்தில் உடுத்தும் உடை பக்கம் சென்று அபிநயாவிற்கு வேண்டிய உடைகளை பார்த்தாள். ஒவ்வொரு ஆடையை ரசித்து பார்த்து தாரிகா வாங்கி கொண்டிருக்க அவளை சில பேர் நோட்டம் விட்டுக் கொண்டிருந்தார்கள். மனதில் ஏதோ ஊந்துதல் தோன்ற திரும்பி பார்க்க சக்திவேல் அவரின் பாடிகார்ட்ஸ் தான் அவளுக்கு பாதுகாப்பாக நின்றிருந்தார்கள். அதில் நிம்மதியடைந்தாள் தாரிகா. அவள் வாங்கி முடித்துவிட்டு அந்த கடையை விட்டு வெளியே வர சட்டென்று அந்த இடத்தில் கூட்டம் கூடியது. அவளால் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேவே வர முடியவில்லை. என்ன ஆனது? ஏன் திடீரென்று இப்படி ஒரு கூட்டம் என்று அவளுக்கு புரியவில்லை. கூட்ட நெரிசலில் அவள் மாட்டிக்கொள்ள வலுவான ஒரு கரம் அவள் மூக்கில் மயக்க மருந்து கலந்திருந்த கர்ச்சீஃபை வைத்து அழுத்தியது. தாரிகா சத்தம் போட முடியாமல் திணற அந்த கூட்டம் அதே இடத்தில் சுற்றி கொண்டிருந்தது. கூட்டத்தில் இருந்த யாரும் தாரிகாவை கண்டுகொள்ளவே இல்லை. மயக்க மருந்தின் வீரியத்தினால் தாரிகா மயக்கமடைய அவள் கையில் இருந்த பை நழுவி கீழே விழுந்தது. கட்டுமஸ்தான தேகத்துடன் இருந்தவன் தாரிகாவை அப்படியே தூக்கி கொண்டு அந்த கூட்டத்தை விட்டு விலகிச் சென்றான். அவன் சென்ற சிறிது நேரத்திலேயே கூட்டமும் கலைந்தது. நீண்ட நேரமாய் தாரிகாவிற்காக காத்திருந்த ஈஸ்வரி அவளை காணாமல் இருக்க
அவளை தேடிக்கொண்டு அவள் சென்று கடைக்கு வந்தார். சுற்றி முற்றியும் பார்த்தவர் அவள் அங்கே இல்லாமல் போக அங்கிருந்த ஆட்களிடம் ஈஸ்வரி விசாரித்தார். இங்க ஒயிட் ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு இருந்தாலே, அவளை யாராவது பாத்தீங்களாமா? அவ எங்கம்மா? இல்ல மேடம், நாங்க யாரும் பார்க்கல. ஈஸ்வரிக்கு மேலும் பதட்டமானது. அபிநயாவிற்கு இங்குதான் வாங்க வேண்டிய பொருட்களை வாங்க வேண்டும் என்று தாரிகா வந்தது அவருக்கு நினைவில் இருக்கிறது. அப்படி இருக்கையில் இப்பொழுது அவள் எங்கே சென்றிருப்பாள் என்று யோசித்து தவித்தார். இடம் குர்க் பாலைவனம். விதுரன் கோபமாக உள்ளே நுழைய ஜெஸ்ஸி முன்னதாகவே அங்கே இருந்தாள். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? ஜாய் கிடைக்கவில்லையே என்ற கடுப்பில் ஜெஸ்ஸி மீது எரிந்து விழுந்தார் விதுரன். என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க? அந்த ஜாய் அடையாளம் நினைச்சேன், ஆனா எல்லாமே கிட்டு போச்சு. இதுல இந்த சரவணை இனிமேல பீனிக்ஸ் குடும்பத்திலேயே இல்ல. அவனை இதுக்கு மேலையும் சும்மா விட்டு வைக்க கூடாது. கோபத்தில் விதுரன் குருட ஜெஸ்ஸி லேசாக இதழை வளைத்தாள். அவ்வளவுதானே? ஜாய உங்க பெட்டுக்கு வர வைக்கிறது என்னோட பொறுப்பு. அதுக்கு நான் சொல்ற மாதிரி பண்ணினா போதும். என்ன சொல்ற நீ? அது அப்புறமா சொல்றேன். முதல்ல நம்ம எதிரி சரவணனை ஒரு வழி பண்ணணும். இனிமே அவன் மேல நீங்க தாராளமா கை வைக்கலாம். உங்களுக்கு இனிமே எந்த தடையும் இல்ல. அதுக்காகத்தானே அவனை இங்க வர வச்சிருக்க. நாளைக்கு நடக்கிற காம்படிஷன்ல அவனை கொன்னுடுற. அதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணணும். என்கிட்ட 2 ஐடியா இருக்கு. என்ன? அவனுக்கு நான் போதை மருந்து கொடுக்க போறேன். ஹிக்ஸ்பர்க்ல இருந்து அவனுக்காக ஸ்பெஷலா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன டைப் ட்ரக் இது? இது ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவனோட சக்தி எல்லாம் இது குறைக்கும். உங்களால இன்னும் ஈஸியா அவனை போட்டியில வின் பண்ண முடியும். இதை கேட்டதுமே விதுரன் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தார். இது மூலம் சுலபமாய் அவரால் சரவணனை கொன்றுவிட முடியும். அவர் ஏற்கனவே சரவணனை கொல்ல பல திட்டம் போட்டிருக்கிறார். இதில் அவனுடனே எப்பொழுதும் இருக்கும் ஜஸ்டினுக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அவனுக்கு தனி திட்டம் போட்டிருக்கிறார். இது நல்லா இருக்கு. இது எப்படி நீ கொடுக்க போற? இத நான் கொடுக்க போறதில்ல. இதுக்காக தான் நான் எலினாவை இங்க வர வச்சேன். ஜாய் கண்டிப்பா இந்த காரியத்தை பண்ண மாட்டா. ஆனா எலினாவ அவங்க அப்பா அம்மாவை வச்சு மிரட்டி அவ மூலமா சரவணாவை இந்த ட்ரக் கலந்த தண்ணிய குடிக்க வைப்பேன். சரவணனை அழிக்கும் வெறி அவள் மனதில் ஆழமாய் பதிந்திருந்தது. அதனால் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விட்டாள் ஜெஸ்ஸி. நல்லது. அப்புறம் இன்னொரு பிளான் என்ன? அது உங்களால மட்டும்தான் முடியும். என்ன அது? சரவணாவோட உயிர் மேலேயே நம்ம கை வைக்கணும். ஜெஸ்ஸி குரூரமாய் சிரித்துக் கொண்டே கூறிட விதுரன் அவளை புரியாமல் பார்த்தார். அவன் உயிருக்கு உயிரா லவ் பண்றது அந்த தாரிகா தான். இந்த எலினா ஜாயெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமே இல்ல. தாரிகா நம்ம கைக்கு வந்துட்டா போதும், ஈஸியா அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். இதை கேட்டதும் விதுரனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. என்ன? அவளை கடத்தணுமா? ஆமா, அவளுக்காக சரவணா என்ன வேணும்னாலும் செய்வான். அதில் வில்லத்தனமாய் சிரித்த விதுரன் அவரின் போனை எடுத்து அவரின் ஆட்களுக்கு அழைத்தார். எபிசோட் 890. யாரவன்? விதுரன் அவரின் ஆட்களுக்கு அழைத்து தாரிகாவை கடத்த கட்டளையிட்டார். அதில் ஜெஸ்ஸி வெற்றி புன்னகை சிந்தினாள். சரவணா, உன்னோட ஆட்டை இதோட முடியுதுடா. என்னையே நீ அசிங்கப்படுத்திட்டல்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். உனக்கு வேண்டப்பட்ட எல்லாரும் இப்ப என் கையில. நாளையோட உனக்கு சாவு கன்ஃபார்ம்டா. மனதில் ஆக்ரோஷமாய் சொல்லிக் கொண்ட ஜெஸ்ஸி விதுரனை பார்த்து லேசாய் புன்னகைத்தாள். ஆனால் விதுரன் குழப்பத்திலேயே மூழ்கி இருந்தார். என்னாச்சு விதுரன்? ஏன் உங்க முகம் இப்படி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? நம்ம கடத்துறதுக்கு முன்னாலேயே தாரிகாவை வேற யாரோ கடத்திருக்காங்க. யாருன்னு தெரியல. இதை கேட்டதுமே ஜெஸ்ஸி அதிர்ச்சியில் உறைந்தாள். யாராக இருக்கும் என்ற குழப்பம் அவளுக்கு. நமக்கு முன்னாடியே தாரிகாவை வேற யாரோ கடத்திட்டாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவனுக்கு நம்மளை விட்டா வேற யாரும் எதிரி இருக்கா? குழப்பமாக விதுரனை பார்த்து கேட்டாள் ஜெஸ்ஸி. அவனுக்கா வில்லனுங்க இல்ல, ஆனா இந்த முறை வேற யாரோ பெரிய ஆளு கடத்திருக்கான் போல. தைரியமா மால்ல வச்சு கடத்திருக்கான். ஆனா யாருன்னு தெரியல. ஜெஸ்ஸி தீவிரமான யோசனையில் மூழ்கினாள். அவள் நினைத்ததற்கு மாறாக ஒரு விஷயம் நடந்துவிட்டது. இதிலிருந்து எப்படி தங்களுக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று யோசித்தாள். யாரா இருக்கும்? என்னாரும் தாரிகா எங்க இருப்பா? அவளை நம்ம கையில வச்சு சரவணாவை ஒரு வழி பண்ணலான்னு பார்த்தா இப்ப அவ எங்க போய் தொலைஞ்சா? இந்த சரவணாவை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது? கொஞ்சம் முன்னாடி தாரிகாவை கடத்தி இருக்கணுமோ? இப்ப அவளை எவனோ நமக்கு முன்னாடி கடத்தி வச்சிட்டானே என்று மனதில் நினைத்து கடுகடுத்த ஜெஸ்ஸிக்கு
அடுத்து என்ன செய்வது என்று யோசனை வர மறுத்தது. அந்த அறை உள்ளேயே குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தாள். நீ முதல்ல அந்த ட்ரக்ஸ சரவணன் குடிக்கவை, மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த தாரிகாவை எவனோ கடத்தியிருக்கான், இது நமக்கு சாதகமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே சரவணனுக்கு தாரிகா கிடைக்கவே கூடாது. அழுத்தமாய் விதுரன் கூற அவர் சொல்வதும் சரிதான் என்று தலையை அசைத்தாள் ஜெஸ்ஸி. நான் இப்பவே எலினா மூலமா அந்த தண்ணிய சரவணாவை குடிக்க வைக்கிறேன். அதற்கு சம்மதமாய் தலையசித்த விதுரன் சில நிமிடங்கள் யோசித்தார். ஜாய் அப்பா அம்மா இருக்கிற இடத்த ஒரு முறை செக் பண்ணிக்க. நாளைக்கு சரவணன் செத்ததுக்கு அப்புறம் பிராங்க்லின் குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா அழிச்சிடு. இனிமே அவங்க தேவையே இல்லை. சரவணன் பக்கம் இருந்தவங்க யாருமே உயிரோடவே இருக்கக்கூடாது. எல்லாரையும் கொன்னுடு. சரி, நான் பாக்குறேன். முதல்ல அந்த சரவணனை கொன்னுட்டு அப்புறம் இவங்கள பத்தி நம்ம யோசிக்கலாம். அழுத்தமாய் கூறிய ஜெஸ்ஸி அங்கிருந்து ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். விதுரன் யோசனையில் மூழ்கியிருந்தார். அதே நேரம் அந்த அறைக்கு திவாகர் வந்தார். அப்பா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? சொல்லி இருந்தா உங்களை பார்க்க நான் வந்திருப்பேன்ல. முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லலாம். நாளைக்கு ஹெம்ஸ்வர்த் ஃபேமிலி ஹெட் இந்த ஈவெண்ட்டுக்கு வராரு. இதை கேட்டதுமே விதுரன் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தார். ஹெம்ஸ்வர்த் குடும்பம் பீனிக்ஸ் குடும்பத்திற்கு நிகரான குடும்பம். இத்தனை வருடமாய் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளிலும் ஹெம்ஸ்வர்த் குடும்பத்தின் தலைவர் கலந்து கொண்டதே இல்லை. அப்படி இருக்கையில் முதல் முறையாக அவர் அதுவும் பேஸ்வானி குடும்பம் நடத்தும் ஈவென்ட்டிற்கு வருவது ஆச்சரியமாக இருந்தது. இதனை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமா அவர் வராரா? ஆமா, பீனிக்ஸ் ஃபேமிலி ஹெட்டுக்கு கிடைச்ச தகவல் அது. அவர் தான் இன்னைக்கு சொன்னார். புரிஞ்சுதுப்பா விதுரன், இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு பீனிக்ஸ் குடும்பத்தை விட ஒரு அடி மேல போகணும். அதுக்கு ஹெம்ஸ்வர்த் ஃபேமிலி ஹெட் நம்ம கைக்குள்ள இருக்கணும். அவர் வரதுக்கு முன்னாடியே உன் விளையாட்டு எல்லாம் நிறுத்தி வை. அவரு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் நடக்கக்கூடாது சொல்லிட்டேன். நம்ம சுமூகமா பேசி ஹெம்ஸ்வர்த் கிட்ட படக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா பீனிக்ஸ் குடும்பம் எல்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்லை. திமிராக கூறிய திவாகருக்கு எப்படியாவது பீனிக்ஸ் குடும்பத்தை கீழே தள்ளி அந்த இடத்தை பேஸ்வானி குடும்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருந்தது. விதுரன் ஆழமாய் யோசித்தார். நாளை எந்த நேரத்தில் ஹெம்ஸ்வர்த் வருகிறார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அதற்கு முன்பே அவர் சரவணனின் கதையை முடித்துவிட வேண்டும். சரவணனை வைத்திருந்தால் அவர்கள் திட்டம் எதுவுமே நடைபெறாது. அதேபோல் பீனிக்ஸ் குடும்பத்தினர்களுக்கு சந்தேகம் வராதபடி அவர்கள் ஹெம்ஸ்வர்த்திடம் நல்லபடியாக நடந்து கொண்டு அவர்கள் பக்கம் அவரை இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். சரிப்பா, நான் அந்த சரவணனை ஒரு வழி பண்ணிடுறேன். நீங்க மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த்தை மட்டும் எப்படி நம்ம ஃபேமிலி பக்கம் இழுக்கிறதுன்னு பாருங்க. இந்த சில்லற பசங்களை எல்லாம் நான் முடிச்சிடுறேன். அதில் சம்மதமாய் தலையசைத்தார் திவாகர். நாளைக்கு தப்பு மட்டும் ஏதாவது நடந்துச்சு, புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை நானே கொன்னுடுவேன். என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. அழுத்தமான குரலில் திவாகர் மிரட்ட பயத்தில் எச்சிலை விழுங்கினார் விதுரன். மகன் என்ற பாசம் திவாகருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. கல்லில் செய்த இதயம் போலதான் இருப்பார். அவரை பற்றி நன்கு தெரிந்திருந்த திவாகர் பயத்தில் நின்று கொண்டிருந்தார். ஜெஸ்ஸி போதை மருந்தை கொடுப்பதினால் கூடிய சீக்கிரம் சரவணனை வீழ்த்தி விடலாம் என்று மனதில் திட்டம் போட்டுக் கொண்டிருந்தார். திவாகர் அங்கிருந்து சென்ற பிறகுதான் அவருக்கு நிம்மதியா இருந்தது. ஐயோ, அவர்கிட்ட தாரிகா விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லையே. மனதில் நினைத்தவர் பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார். ஏக்கர் கணக்கில் பறந்து விரிந்து அரண்மனை போல் இருக்கும் ஒரு மாளிகையில் அகண்ட விசாலமான அறையில் சொகுசான மெத்தையில் மயக்க நிலையில் படுத்திருந்தாள் தாரிகா. அவளுக்கு இன்னும் மயக்கம் தெளியவே இல்லை. அந்த அறை எங்கிலும் செழுமை மட்டுமே தெரிந்தது. சிறிய தரை விரிப்பில் இருந்து விளக்குகள் வரைக்கும் அனைத்துமே மிக விலை உயர்வான பொருட்களால் நிரம்பி வழிந்தது. பஞ்சு மெத்தையில் படுத்து கிடப்பவளை இமைக்காமல் ஒருவன் பார்த்து கொண்டிருந்தான். தாரிகா மீதிருந்த அவன் விழிகள் அகலவே இல்லை. கண்களில் ரசனையா இல்ல அவளை வேட்டையாட வேண்டும் என்ற வெறியா என்று அவனுக்கே தெரியும். அவள் கண்கள் திறக்க தவமாய் காத்திருந்தான். அவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவனின் போன் அடித்தது. உடனே அந்த அறையை விட்டு வெளியே வந்து அழைப்பை ஏற்றான். டாட், நீங்க எனக்கு கொடுத்தது டாஸ்க் இல்ல, எனக்கான கிஃப்ட். மாஸ்டர் பீஸ் டாட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரியம் முடிகிற வரைக்கும் அவ உங்க கையிலே இருக்கட்டும். நீங்க வர வேண்டாம் டாட். காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவ எனக்கு வேணும். கிஷோர், முட்டாள்தனமா பேசாத. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அவளை நம்ம ஃபேமிலிக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்காத. அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அதில் கிஷோரின் முகம் வாடியது. இருந்தும் சம்மதம் கூறினான். சரி டாட், நீங்க வேலையை முடிச்சுட்டு என்ன கால் பண்ணுங்க. அதன் பின் அவனின் தந்தை அழைப்பை துண்டிக்க
காரிகாவையே ஏக்கமாக பார்த்தான் கிஷோர். இங்கு குர்க் பாலைவனத்தில் சரவணன் இருந்த அறை அலங்கோலமாயிருந்தது. கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் ஆத்திரத்தில் உடைத்துக் கொண்டிருந்தான்.